So hi guys, welcome back to the another video. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்துல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியரோட நடிப்புல இன்னைக்கு தியேட்டருக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற விடுதலை பார்ட் 2. ஸோ பார்ட் 1 பார்த்திருந்தா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். தமிழர் மக்கள் படையினரோட தலைவர் விஜய் சேதுபதியை அரெஸ்ட் பண்ணினோட படத்தை முடிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட் வரும்னு. ஸோ அதுல கதை அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ விஜய் சேதுபதி அந்த வாத்தியார் அப்படின்ற கேரக்டர்ல ஒரு மக்கள் போராளியா இருக்கிறாரு. மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக எதிர்த்து போராடிட்டு இருக்காரு. ஸோ அவரோட வாழ்க்கை தான், அவரோட பிளாஷ்பேக், அவர் எப்படி வந்தாரு, அவர் எப்படி ஒரு வாத்தியாரா இருந்தாரு, அவர் எப்படி இப்படி போராளியா மாறினாரு அப்படிங்கிறதா முழுக்க இந்த படத்தோட கதை. ஆக்சுவலி சொல்ல போனா இந்த படத்துல விஜய் சேதுபதி தான் ஹீரோ, கேமியர் ரோல்ல சூரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமும் கூட. ஓகே, இப்போ இந்த படத்துல வெற்றிமாறன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படத்தோட எனக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா பட்டது இந்த படத்தோட அந்த கட்டமைப்பு, அதாவது திரைக்கதை அமைச்ச விதம் ரொம்ப அழகா இருந்துச்சு. எக்ஸ்பெஷலி அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள எடுக்கப்பட்ட காட்சிகள் எல்லாமே அட்டகாசமா இருந்துச்சு. அண்ட் படம் எல்லாரும் ஆக்சுவல் சொல்லலாம், படத்துல நிறைய காட்சிகள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நிறைய காட்சிகள் படம் ஃபுல்லா பேசிட்டே இருக்காங்க. நமக்கு இரிட்டேட்டா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் தியேட்டர்ஸ்ல கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா படத்தோட டைட்டில் விடுதலை அப்படின்றத மறந்துறாங்க. ஒரு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட கிராம மக்கள் அவங்களோட விடுதலைக்காக போராடுறதான் படம். ஸோ அங்க ஒரு போராட்டம் கலந்த ஒரு பேச்சுவார்த்தை தான் இருக்கும். அதுதான் படத்துலயும் இருந்துச்சு அப்படின்றதான் உண்மை. ஒரு ஆக்சுவலி படம் தொடங்கும் போது வெற்றிமாறனோட வாய்ஸ்ல ஒரு டைட்டில், ஒரு சின்ன ஒரு டைட் போகும். இதுல நடக்கிற எந்த சம்பவங்களும் எங்கேயுமே நடக்கல. ஸோ இதுல ஏதாவது ஒரு சம்பவங்கள் யார் பேரையாவது எங்கேயாவது பயன்படுத்தி இருந்தா அது தற்செயலாகவே அப்படின்னு. ஸோ அப்படி சொல்லும் போதே நமக்கு தெரியும் இது எங்கேயோ ஒரு கிராமத்துல எங்கேயோ உண்மையா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு. பட் அது எங்கன்னு வெற்றிமாறன் அவர்களுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ ஆஸ் யூஷுவல் வெற்றிமாறனோட அந்த ஸ்கிரீன் பிளே தான் அந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸா எனக்கு பட்டது. நான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அண்ட் ஒரு ஆஸ் யூஷுவல் அவர் ரொம்ப ஈஸியா நடிப்பாருங்க. நீங்க என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அண்ட் சூப்பரா அவர் அவரோட போர்ஷனை நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. அண்ட் மஞ்சு வாரியர் மேம் டெஃபினட்டா சொல்லி ஆகணும். நம்ம இது வரைக்கும் மஞ்சு வாரியர் படங்கள் எல்லாம் பார்த்திருந்தாலும் கொஞ்சம் ஒரு ரொமான்ஸ் கேரக்டரோட ஒரு ஒரு கேரக்டர் அவங்க இது வரைக்கும் பண்ணதில்லை. அந்த விடுதலை படங்கள்ல அந்த விடுதலை படத்துல அந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, ஒரு லவ் ரொமான்ஸ் பண்ற ஒரு கேரக்டர். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் விஜய் சேதுபதியோட மனைவியா வருவாங்க. அண்ட் அதே மாதிரி கென் வருவாரு, நம்ம கருணாஸோட பையன். அவர் கொஞ்சம் நிமிஷங்கள் வந்தாலும் அண்ட் ஒரு சூப்பரான ஆக்டிங். ஸோ அசுரன் படத்துல எந்த மாதிரி ஒரு ஃபினாமினலா ஃபென்டாஸ்டிக்கா ஒரு ஆக்டிங்கை கொடுத்திருப்பாரோ அதே அளவு ஒரு 15-20 நிமிஷங்கள் வந்தாலும் அவரோட காட்சிகள் எல்லாம் அட்டகாசமா இருக்கும். அதுவும் அந்த சண்டை காட்சி எல்லாம் அவ்வளவு சூப்பரா எடுத்திருப்பாங்க. மழை அதுக்குள்ள அண்ட் அந்த காட்சி ரொம்ப அற்புதமா நடிச்சு கொடுத்திருப்பாரு கேன். அண்ட் ரொம்ப அட்டகாசமா மேக் பண்ணிருப்பாங்க அந்த படத்தோட அந்த குறிப்பிட்ட அந்த காட்சியை. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல அடுத்து எனக்கு பிடிச்சது இளையராஜா அவர்களோட அந்த இசை அப்படின்றது. ஸோ ஓ நினப்பு பாட்டாகட்டும், பின்னர் ஒரு பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருக்கும். படத்தோட கடைசி ஒரு 20 நிமிஷம் ஆஸ் யூஷுவல் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி எப்பயுமே அப்படி விறுவிறுவா தான் இருக்கும். பட் அந்த விறுவிறுப்பை தாண்டி கிளைமேக்ஸ்ல என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு பக்குன்னு அடிச்சுட்டே இருக்கும். ஸோ சூரிய என்ன பண்ண போறாரு, சூரிய என்ன பண்ண போறாருன்னு சூரியோட ஒரு லெட்டர், அந்த லெட்டர் அவங்க அம்மாக்கார் எழுதுறாரு. அதுதான் அந்த படத்தோட கதை. அவரோட சின்ன வாய்ஸ் பின்னுக்கே போயிட்டே இருக்கும். ஸோ இறுதியில சூரிய என்ன பண்றாரு அப்படிங்கறதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா நமக்கு இருந்துச்சு. ஸோ இதுதான் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான் எதிர்பார்க்கல. ஸோ அப்படி ஒரு விஷயத்த சூரி பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. படத்தை இயக்கம் அப்படின்னு வெற்றிமாறன் அப்படின்னு படத்தை முடிச்சு விட்டுருவாங்க. அந்த படத்துல அண்ட் சினிமாட்டிக்கா ஃபைட்ஸ் இல்லாம ஒரு போராளிகளுக்குள்ள உண்டான ஃபைட்ஸ் அந்த மாதிரி எடுத்ததே அந்த படத்தை ஒரு ரியல்டிக்கா இன்னும் அதிகமா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வர வச்சுச்சு அந்த படத்தின் மேல. அண்ட் அதே மாதிரி படம் முழுக்க ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான். ஸோ ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஷூட் பண்றது அப்படின்றது கஷ்டம். ஸோ அந்த மாதிரியான காட்டுக்குள்ள அவர் கேமரா ஆங்கிள்ஸை குறிப்பிட்டதுல வச்சு பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வேல்ராஜ் ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாரு. ரொம்ப அட்டகாசமாவும் நடிச்சும் இருந்தாரு அண்ட் சூப்பரா பண்ணியிருந்தாரு அந்த கேரக்டர். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மினிட் நேத்து கடைசி 8 நிமிஷம் காட்சியை தூக்கிட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன் வெற்றிமாறன் அவர்கள். பட் எங்க தூக்கினாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. பட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எடிட்டிங் சூப்பரா இருக்கும். இப்போ அந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப விறுவிறுப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போன படம். செகண்ட் ஹாஃப்ல பல இடங்கள்ல தொய்வா ஒரு மாதிரி போகுதோ அப்படின்னு மாதிரி தோணுச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல பல காட்சிகள் நமக்கு புரியாம கொஞ்சம்
திக்கு தடுமாறி ஒரு ஒரு ட்ராக்ல போன மாதிரியும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்க பேசுற அந்த பொருளாதார வார்த்தைகள், அவங்க பேசுற அந்த அடக்குமுறைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் போலீஸ் அதிகாரிகள் பண்ற உள்ளுக்குள்ள பண்ற அந்த ஒரு கிரிமினல் வேலை அது இதுன்னு பல விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு டெஃபினட்டா புரியாம தான் இருந்துச்சு, புரியாம தான் இருக்கு. பட் இது நார்மல் ஆடியன்ஸ் எத்தனை பேருக்கு இது புரியும் அப்படிங்கிறது டெஃபினட்டா நமக்கு தெரியல. ஸோ இந்த சீன்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் புரியுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்துச்சு இந்த படம் பார்த்து முடிக்கும் போது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த கிளியரன்ஸ் ஆன ஒரு அந்த ஸ்கிரீன் பிளே செகண்ட் ஹாஃப்ல ஒரு இடத்துல மிஸ் ஆச்சு. அண்ட் ட்ராக் மாதிரி வேற இடத்துலயும் போன மாதிரி எனக்கு தெரிஞ்சு. பட் என்னதான் இருந்தாலும் இந்த படம் வந்து வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்துல ஒரு 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 குட் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த படமும் அந்த அந்த லிஸ்ட்ல இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே எனக்கு இல்லை. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இந்த படத்துல இருக்கதான் செய்யுது. படம் ஆல்மோஸ்ட் வந்து 3 hours வந்து உங்களுக்கு ரன் ஆகுது. ஸோ இங்க ஃபேமிலிஸோட பார்க்கலாம். பட் ப்ரூட்டலான காட்சிகள், கன் ஷூட் பண்றது, போர், யுத்தம் அப்படின்னு எக்கச்சக்கமான காட்சிகள் படத்துல இருக்கு. ஸோ ஃபேமிலிஸோட பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு தான் என்னோட கணிப்பு. ஸோ நீங்க ஒரு 10+ இருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலிஸை கூட்டி கொண்டு நீங்க டெஃபினட்டா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். அண்ட் டெஃபினட்டா எல்லாருமே பார்க்கணும் இந்த படம். ஸோ எந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் உள்ள இருக்கு, போலீஸ்ல இருந்து போலீஸ் வாங்குற அந்த பணம் எப்படி ஒரு அந்த கிராமத்து மக்களை, அங்க இருக்க பெண்கள் எப்படி அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, எப்படி கொடுமைப்படுத்திருக்காங்க, எவ்வளவு கொடூரமா அவங்க இது பண்ணியிருக்காங்க, எப்படி ரேப் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்னமெல்லாம் செய்திருக்காங்க, இந்த கதைகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பல இதுகள் உருவாக்கும். ஸோ வீரப்பனோட கதை இப்படிதான் இருந்திருக்குமோ, வீரப்பன் இப்படிதான் வந்து உருவாயிருப்பாரோ, வீரப்பன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து இந்த மாதிரி தான் உருவாயிருப்பானோ அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி அது அந்த கதையா கூட இருக்கலாம் அப்படின்னு மாதிரி மேபி அந்த கதை தான் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டராக போற ஒருத்தனை ஷூட் பண்ணி கொள்றாங்க. மேபி அது வீரப்பனுக்கு கூட அதுதான் நடந்திருக்கலாம். பெரிய போராளி தலைவர்களுக்கெல்லாம் இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ் அண்ட் தேங்க்யூ டாட்டா.